முருகன் உலகிற்கு திரும்ப வருவதற்கான 5 அறிகுறிகள். உங்களுக்கு முருகனை பிடிக்குன்னா ஓம் முருகனு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல் அறிகுறியாக பழங்காலத்து முருகன் கோவிலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முருகன் கோவில்கள் எல்லாமே வெளிச்சமாகுமாமா. என்ன காரணமே தெரியாது, ஆனால் எல்லா கோயிலும் அப்படியே கண்ணை கூசுகிற அளவுக்கு வெளிச்சமாகுமா. அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே உயிர் பெறும், அதாவது அந்த சிலைகள் எல்லாமே மனித உருவத்திலேயோ இல்லை விலங்கு உருவத்திலேயோ மாறக்கூடும். 2வது அறிகுறி, மலைகளில் வாழக்கூடிய பாம்புகள் அப்புறம் அந்த ஆந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இனப்பெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதை விட அது எல்லாமே வீட்டுக்கு, அதாவது நம்ம வாழ்கிற இடத்துக்கு வரக்கூடும். 3வது, நம்ம நாட்டில் ஏகப்பட்ட மலைகள் இருக்குது. அந்த மலைகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வேல் உருவத்தில் அந்த அச்சு பொறிஞ்ச மாதிரி பிரிண்டட் பண்ண மாதிரி எல்லா மலைகளிலுமே அந்த வேல் உருவம் வரும். 4வது, பாலை நிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வறண்டு போன நிலங்கள், அந்த நிலங்கள் எல்லாமே நீர் ஊற்று ரொம்ப 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 அதிகமாகும். அந்த இடத்துல சொட்டு மழை கூட பெஞ்சிருக்காது. அந்த நிலம் தண்ணீரை பார்த்துருக்காது தன்னோட வாழ்நாளில். இருந்தாலும் அந்த நிலத்துலேருந்து ஏகப்பட்ட சொட்டு தண்ணீர், அதாவது நிலத்தடி தண்ணீர் வெளியில் வரும். 5வது தான் ரொம்ப 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 முக்கியமானது, எல்லாரோட கனவுலையும் முருகர் வருவார். ஒரே மாதிரியான உருவத்தில், அதாவது முருகனோட உண்மையான முகம் எல்லாரோட கனவுலையும் ஒரே மாதிரி வரும்.